கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 142வது சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என் ஆவி என்னில் தீயங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். சில நேரங்களில் அடுத்து எங்க ஸ்டெப் எடுத்து வைப்போம் என்று கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் அடைபட்டு காணப்படுகிறதே, இருளான சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி நிறைய நேரங்களிலே நாம் அங்கலாய்த்து தனித்தவர்களாய் நின்று கொண்டிருப்போம். எல்லா பக்கங்களிலும் நமக்கு நெருக்கமாய் இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலையிலே தனித்தவர்களாக இருதயம் தொய்ந்தவர்களாய் நாம் நின்று கொண்டிருப்போம். ஒருவேளை உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நேரத்திலே காணப்படலாம். ஆனால் நீங்கள் போக வேண்டிய பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எந்த பாதையில் நீங்கள் போகிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்தவர், நீங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தவர், அவருக்கு நீங்கள் போகிற பாதைகள் நன்றாய் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட இந்த ஜனங்கள், அவர்களுக்கு முன்பே எளிதில் போகக்கூடிய ஒரு பாதை இருந்தது. ஒரு 4 முதல் 10 நாட்களுக்குள்ளே அந்த கானான் தேசத்துக்கு அவர்கள் போய்விடலாம். ஆனால் அந்த வழியிலே ஆண்டவர் அவர்களை அனுமதிக்கவில்லை. சில நேரங்களில் இப்படித்தான், உங்களுக்கு பக்கத்திலே எளிதாக ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையிலே போகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனால் இவர்களுக்காக இவர்கள் அறியாத ஒரு பாதையை ஆண்டவர் வைத்திருந்தார். செங்கடலை பிளந்து அந்த பாதையினூடா இந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் தான், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மட்டும் தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதைகளை திறக்கிறார். வேற எந்த ஜனங்களுக்கும், வேற எந்த ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் ஆண்டவர் இப்படி செய்ததில்லை, இப்பொழுதும் செய்கிறதும் இல்லை. ஆனால் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு அவரே பாதைகளை வகுத்து தருகிறார். அவரே பாதைகளில் நம்மை நடத்துகிறார். நாம் அறியாத பாதைகளிலே நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு எங்குமே பாதை இல்லை என்று சொல்லி. ஆனால் நீங்கள் சிந்தித்திராத ஒரு பாதையை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு பாதையினூடாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அந்த பாதைக்குள்ள நீங்க மட்டும்தான் நடக்க முடியும். உங்களுடைய எதிராளிகள், உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பின்தொடர முடியாது. ஒருவேளை அவர்கள் பின்தொடர்ந்து வந்தாலும் அவர்கள் அமிழ்ந்து போவார்கள், மூழ்கி போவார்கள். அப்படிப்பட்ட அதிசயமான ஒரு பாதையின் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். வேதத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று இணைந்ததாய் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா அற்புதங்களுமே வித்தியாசமானது. ஒரு இடத்துல செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை நடத்தினார். இன்னொரு இடத்துல எரிகோவை தகர்த்து தம்முடைய ஜனங்களை கொண்டு போனார். இப்படி ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். சிறைச்சாலைக்குள்ளே தம்முடைய தூதனை அனுப்பி கட்டுகளோடு இருந்த பேதுருவை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். தானியேலை சிங்க கெபியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அக்கினி சூளையிலிருந்து தம்முடைய தாசர்களை வெளியே கொண்டு வந்தார். இப்படி வேதத்தில் உள்ள அற்புதங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் வித்தியாசமாய் இருப்பதை பார்க்க முடியும். எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதத்தை, வித்தியாசமான ஒரு பாதை உங்களுக்காக திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அற்புதத்திற்கு பஞ்சமே இல்லை. அவரிடத்தில் அற்புதத்திற்கு குறைவே இல்லை. ஆமென். உங்களுக்காக ஒரு பாதையை ஆண்டவரால் திறக்க முடியும். ஆமென். அந்த பாதையில விசேஷமாய் ஆண்டவர் உங்களை நடத்த முடியும். அநேகருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கும். எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது, இது எப்படி இது நடக்க சாத்தியம் என்று சொல்லி அநேகர் யோசிப்பார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், மனுபுத்திரரிடத்தில் அவர் நடப்பிக்கும் கிரியையில் அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், மனுபுத்திரரிடத்தில் அவர் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஆமென் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. அதனாலதான் சில நேரங்களில் தயக்கங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று நமக்கு புரிகிறது இல்லை. ஆமென். வானம் எங்கே இருக்கிறது பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அதே போல அவருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி உயர்வான வழிகளிலே உங்களை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற வழிகளை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக அந்த வழியினூடாய் கர்த்தர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோபு பக்தனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நீங்கள் போகிற வழிகளை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். யோபுவினுடைய சரீரம் எல்லாம் புண்கள் வந்து வியாதிப்பட்டு அவன் மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த போது சொன்ன வார்த்தை, நான் போகும் வழியை அவர் அறிவார். அவனுக்கு சாதகமாய் பேசுவதற்கென்று அங்கே யாருமே இல்லை. ஆனாலும் அந்த மனிதன் சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் நீங்க விசுவாசிக்க வேண்டியது இந்த ஒன்றே ஒன்று தான், நான் போகிற வழியை என் ஆண்டவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக அதிசயமான ஒரு வழியினூடாய் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.